வெல்கம் டு ஃபுட் ஃப்ரம் அடுப்பங்கரை மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிரீத்தி ஜோடியாக் மிக்சர் கிரைண்டரோட அன்பாக்சிங், ஹவ் டு யூஸ் அண்ட் ஃபிக்ஸ் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் நார்மல் மிக்ஸி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த மிக்ஸி எனக்கு எப்போ தெரியும்னா, இந்த குக் கோமாளி போட்டதுலேருந்து இந்த மிக்ஸி அடிக்கடி ப்ரொமோட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும். அந்த மிக்ஸி பார்த்ததுலேருந்து இதுலேயே காய் கட் பண்ணிக்கலாம், இதுலேயே ஜூஸ் போட்டுக்கலாம், இதுலேயே மாவு அரைச்சிக்கலாம். ஸோ எப்படா வாங்குவோன்னு இருந்தது. கடைசியாக ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அமேசானில் தான் வாங்கினோம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒவ்வொரு பிளேட்ஸ் பற்றி பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு 5 ஜார்ஸ் கொடுப்பாங்க. ஒரு மாஸ்டர் செஃப் ஜார் இருக்கும், இன்னொன்று ஜூஸர் மிக்ஸி. மற்ற 3 நம்ம ஸ்மால், மிடில், அப்புறம் பெரிய ஜாராக இருக்கும். இந்த சின்ன மிக்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நைஸாக அரைக்கணுமோ, தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே இந்த சின்ன இதில் யூஸ் பண்ணோன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சி குடிச்சிடும். இந்த சின்ன இதில் பெருசில் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி, இந்த பவுடர் அரைக்கிறது, அதாவது ஏதாவது பவுடர் பண்ணணுன்னா இந்த மிடில் ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். பெருசு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாவு அரைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொரு மிக்சியை பற்றியும் இண்டிவிஜுவலாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாஸ்டர் செஃப் ஜாரை பற்றி பார்த்துடலாம். இதில் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த மாஸ்டர் ஷெஃப் கீழே ஒரு மோட்டார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் எப்போனாலும் அந்த தண்ணிக்குள்ளே நனைச்சிடவே கூடாது. இப்போ நம்ம அரைச்சிட்டு வாஷ் பண்ண போகிறோன்னா அதை கழட்டி வச்சுட்டு தான் வாஷ் பண்ணணும். நீங்கள் இன்கேஸ் தண்ணியில் பண்ணிங்கன்னா மேலே இந்த நட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் தனியாக வரும், கீழே இருக்க நட்டும் கலரும், கீழே இருக்கிற மோட்ரு சுத்தமாக அப்படியே போயிடும். திருப்பி புதுசாக தான் வாங்கி மாற்றி ஆகணும். ஸோ தண்ணியில் நினச்சிடாதீங்க. அப்புறம் இந்த கீழே இருக்க மோட்டரும் மேலே இருக்கிற ஜாரும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கணும். அதையும் அரைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கழுவ போகிறீங்கன்னா, அரைச்சி முடிச்சுட்டு கழுவ போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாரை கழட்டி தனியாக வச்சுட்டு மேலே இருக்கிறத மட்டும் நல்லா சோப் போட்டு கழுவிட்டு, இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த மோட்டர் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக துணி வச்சு தொடச்சிருங்க. தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா துணி வச்சு தொடச்சிருங்க. எக்காரணத்தை கொண்டு தண்ணியில் டேரெக்டாக போய் நீட்டிடாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 பிளேட்ஸ் இருக்குது. சாப்பிங் ஒன்று, ஸ்லைசிங் ஒன்று, கிரேட்டிங் ஒன்று. ஸோ எது தேவையோ அப்போ அந்த பிளேட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிங் பார்த்தரலாம். இது மாதிரி சாப்பிங் பிளேடு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்கும். அதே மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீட்டமாக ஒரு ஃபிக்ஸர் ஒன்று இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸரை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த சாப்பிங் பிளேட் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை வெங்காயம் தேவையோ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஒரு வெங்காயத்தில் பண்ணுறேன். இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு மார்னிங் டைமில் ஒரு குழம்பு, ஒரு பொரியல் வைக்கிறீங்க, ஒரு சட்னி வைக்கிறீங்க, திடீர்னு ஒரு வெங்காயம் 4-5 வெங்காயம் கட் பண்ண வேண்டி இருக்குன்னா அந்த மாதிரி சமயத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தோலை மட்டும் உரிச்சிட்டு கட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் நல்லா சாப் பண்ணி கொடுத்துரும். ஆனால் கழுவணுமே அப்படின்லாம் நினைக்காதீங்க. கழுவுறது ரொம்ப ஈஸி தான். ஈஸியாக கழுவி முடிச்சிடலாம், வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த சாப்பிங் பிளேடை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பல்ஸ் வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் சாப் ஆகும். நீங்கள் ஒரு தடவை லைட்டாக கொடுத்துட்டு திருப்பிடுங்க. ரொம்பலாம் பல்ஸ் வச்சுக்கிறாதீங்க. 1க்கு மேலே தாண்டாதீங்க சாப்பிங் பண்ணும்போது, ஏன்னா ரொம்ப பொடியாக்கி கொடுத்துரும். ஒன்றுலேயே ஒரு 1 செகண்ட் வச்சு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சைஸ் தெரியும். இப்போ உங்களுக்கு போதுமா, எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவு சாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸில் சாப் பண்ணணுன்னா ஒரு கொஞ்சம் பல்ஸ் கொடுங்க. இல்லை கொஞ்சம் நல்லா சாப் பண்ணணுன்னா அந்த அளவை பார்த்துட்டே ஃபுல்லாக ஒன்றுலேயே கொடுத்து நின்றுட்டிங்கன்னா ஃபைனாக பொடி பண்ணி கொடுத்துரும். ஸோ பார்த்து பண்ணுங்கள் சாப் பண்ணுற போது மட்டும். அதுக்கப்புறம் இந்த கிரேட்டிங் பிளேடு இதில் அவ்வளோ அழகாக துருவி கொடுக்கும். கேரட்டாக இருக்கட்டும், அன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் பண்ணும்போது மாங்காவாக இருக்கட்டும், மாங்காயில் தோலையே தனியாக பிரித்து கொடுத்துருது. இப்போ மாங்காய் திருகும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்லைஸ் அந்த இது உள்ளே இருக்க சதை மட்டும் வரும், அந்த தோல் என்ன ஆகுது தனியாக வந்துடுது. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நல்லா பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இப்போ முட்டைக்கோஸ்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த சாப்பிங் பிளேடில் போட்டிங்கன்னா ரொம்ப
பல்ஸ் வைக்கும்போது ரொம்ப பொடி பொடியாக ஆயிடுது. ஸோ அப்போ வந்து ஒரு மாதிரி சாலிடாக ரொம்ப வந்து லிக்விடோ சாலிடோ கலந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் அதுக்கு பேசாமல் என்ன பண்ணுங்கள், கிரேட்டிங்கில் போட்டுக்கலாம். கிரேட்டிங்கில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டமாக வரும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் ஒரு 1 kg அதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைசிங் பிளேடு, உருளைக்கிழங்கு அவ்வளோ மெல்லிஸாக வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குது. நம்ம கையில் கூட இவ்வளோ ஸ்லைஸாக வெட்ட முடியுமான்னு தெரியலை. அதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்க. நம்ம உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு மேலே இருக்க தோலை சீவிட்டு நம்ம அப்படியே வச்சு மேலே இருக்கிற அந்த ப்ரெஷரை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட்ஸ் தான் டக்குன்னு எல்லாமே வந்துட்டு ஸ்லைஸ் ஆகுது. அதுவும் அவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போது வெங்காயம் வந்துட்டு சின்னதாக வேணாம், எனக்கு வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வேணும்னா அதையும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை 2ஆக வெட்டி எந்த சைஸில் வந்துட்டு உங்களுக்கு வேணுமோ அந்த சைடு திருப்பி வச்சுட்டு மேலே இருக்க ப்ரெஷரை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக எல்லாமே என்ன ஆகும், நல்லா ஸ்லைஸ் ஆகிடும். அதுவும் அவ்வளோ பொடியாக ஸ்லைஸ் ஆகிருக்கும், அதாவது தின்னாக ஸ்லைஸ் ஆகிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மாஸ்டர் செஃப் ஜார் யூஸ் பண்ணி எப்படி சப்பாத்தி மாவு பிசைகிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பிசையும் போது தான் நம்ம கையிலலாம் ஒட்டிட்டு பிசுன்னு நல்லா நெகத்துலலாம் ஒட்டிக்கும். ஸோ அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை ஈஸியாக பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளாக் கலர்லேயே நம்ம சாப்பிங்க்கு ஒரு பிளேடு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பிளாக் கலரில் வந்துட்டு பிளேடு இருக்கும். ஸோ அதை உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றியே அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா மெஷர்மெண்ட் எடுத்து அரைக்கலாம். சிங்கிள் பல்ஸ் மட்டும் கொடுத்து அரைங்க, 2-3க்கு போக வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஒட்டாமல் வரும். தண்ணி ஊற்றி அரைக்க அதுவே நல்லா ஒரு சாலிடான பதத்துக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஃபைனலாக அதுவே வந்து நல்லா ரவுண்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம கையால் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் பிசைஞ்சால் போதும், நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான், மாஸ்டர் செஃப் ஜார் முடிஞ்சிச்சா? எல்லாமே கட் பண்ணி முடித்தோன்னே அப்பப்போ உடனே வாஷ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் மிக்ஸி வந்துட்டு லாங் லைஃப் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஜார் இருக்குது இல்லையா, இதில் மாவு அரைக்கலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் இட்லி மாவு அரைச்சி காட்டுறேன், எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அரிசி அரைக்க போகிறேன். தேவையான அளவு அரிசி போட்டுட்டு தண்ணியும் நீங்கள் ஃபஸ்ட்டே ஊதிடணும். தண்ணி போடாமல் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் ஹீட் ஆகும். இப்போ நீங்கள் மாவுலாம் அரைக்கிறீங்கன்னா என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக வந்துட்டு நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நல்ல கூலிங்காக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம மாவு அரைக்கும் போது என்ன ஆகிடும், நல்ல ஹீட் ஆகிடும். ஸோ மாவும் புளிக்க ஆரம்பிக்கும், மிக்ஸியும் கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பெட்டர் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெயிலாக இருக்கவும் சீக்கிரமும் புளிக்காது, அந்த புளிப்புத்தன்மை அந்த மாவில் சீக்கிரம் ஏறாமல் இருக்கும் நீங்கள் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா. அரிசியை அதே மாதிரி ஃபஸ்ட்டு பல்ஸில் வச்சுட்டு அரைங்க. ஒரு 1 செகண்ட் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் அரைச்சிருக்கும். திருப்பி செகண்ட் பல்ஸில் வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் ஆர் 3 செகண்ட்ஸ் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை இதில் வேணுமோ வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக எந்த பதத்தில் வேணுமோ அந்த இதில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறது கிரைண்டரில் இருக்கும்போது இந்த உளுந்து தான். ஒழுங்காக அரைக்கலைன்னா இட்லி ஒழுங்காகவே வராது. நான் வந்துட்டு ஒரு 4 or 5 டைம்ஸ் வந்துட்டு இந்த ஜாரில் வந்து நான் அரைச்சிருக்கேன். அரைச்சி இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். மாவு அரைக்கும் போது நீங்கள் இப்போ ரேஷியோஸ் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா இட்லியும் நல்லா சாஃப்டாக பஞ்சுன்னு கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ உளுந்து நான் போட்டு அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சிருக்குன்னு. ஸோ ரொம்ப பெஸ்ட்டு இந்த சின்ன ஜாரு. எவ்வளோ தக்காளி தேவையோ போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு பல்ஸ்லேயே வச்சுருங்க. போட்டு நல்லா ஒரு 4 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ் அரைச்சிங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் இதில் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றணும். சில டிஷ்ஷஸ்க்கெலாம் பார்த்தும்போது தேங்காயெலாம் அந்த குறத்தன்மையே இருக்காது. நம்ம வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வேணும்னா பல்ஸ் விட்டு அரைச்சோன்னா அந்த ஃபைன் பேஸ்ட் அளவுக்கு வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லலாம் வந்துட்டு அந்த திட்டாக இருக்காது. எல்லா இஞ்சியும் பூண்டையும் ஃபைனாக வந்துட்டு அரைச்சி கொடுத்துரும்.
இப்போது மொத்தமாக 4 ஜார் பற்றி பார்த்துட்டோமா. இப்போ ஃபைனலாக வந்துட்டு ஜூஸர் ஜார் தான். இதில் வந்துட்டு அமௌண்ட்டை பொறுத்து 2 விதமான இது கொடுப்பாங்க கீழே இருக்கிற அந்த மிக்சர். ஃபஸ்ட்டு வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பெரிய பிளேடில் வந்துட்டு ஸ்மூத்தி, மில்க் ஷேக்ஸ் அது மாதிரிலாம் போடணுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்னது வந்துட்டு நீங்கள் மாதுளம்பழம் ஜூஸு அப்படி இல்லைன்னா வந்துட்டு சாத்துக்குடி அதெல்லாம் வந்துட்டு சொலையோடு போட்டு அரைக்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற அந்த மிக்சரை மட்டும் மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு மாட்டுறது ரொம்ப ஈஸி. கீழே இருக்கிற அந்த கனெக்டரை இப்படி எடுத்து விட்டுட்டு எது தேவையோ அதை மேலேருந்து கீழே புஷ் பண்ணிவிட்டு வெளியில் வராத மாதிரி லைட்டாக லாக் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ கீழே இருக்கிற இந்த ரொட்டேட்டரையும் இந்த ஜாரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது இங்கே ஒரு மேலே ஒரு ஆரோ மார்க் மாதிரி தெரியுதா, கீழே வந்துட்டு லாக் மாதிரி இருக்கும். அந்த ஆரோவும் இந்த லாக்கும் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகணும் கரெக்டாக. அது ஃபிக்ஸ் ஆனால் தான் என்ன பண்ணும், இங்கே ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, இது மிக்சியில் படும்போது கரெக்டாக உள்ளே போயிட்டு லாக் ஆகும். மிக்சியும் ஜாரும் லாக் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா அரைக்கும் உள்ளே வந்துட்டு ஜார் போகவே போகாது. இது 2 ஜாயின் ஆனால் மட்டும்தான், அதாவது லாக்கும் ஆரோமாருக்கும் ஜாயின் ஆனால் மட்டும்தான் ஜார் உள்ளே போயிட்டு உட்காரும், ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இதில் இந்த ஃபில்ட்ரு ஒன்று இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த ஜார் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஃபில்டர் ஒன்று இருக்குல்ல மேலே, அதை வந்துட்டு நடுவில் வச்சுட்டு இன்னொன்று வந்துட்டு அந்த மாதுளம்பழம்லாம் போடுறதுக்கு ஒரு புஷர் மாதிரி இருக்கும், அதையும் வச்சுட்டு இன்னொன்று இங்கே குழாய் மாதிரி இருக்குல்ல அதை வந்துட்டு அடைச்சிடுங்க. ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா ஜூஸ் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதெல்லாம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். அதில் மாதுளம்பழத்தை போட்டு மேலே இருக்கிற புஷ்ஷரை வச்சு கீழே புஷ் பண்ணிங்கன்னா வெறும் ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும். இருக்கிறதுலே பெரிய ரிலீஃப் என்ன தெரியுமா, இந்த ஆரஞ்சு வந்துட்டு ஜூஸ் பிழியறது தான். சம்டைம்ஸ் நம்ம சொலையை உரிச்சிட்டு இந்த செப்பரேட்டரில் போட்டாலும் என்ன ஆகும்னா கொட்டை வந்துட்டு அரைச்சி கொடுத்துரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா 2ஆக வெட்டிட்டு லைட்டாக நம்ம புஷ் பண்ணால் போதும், ஜூஸ் மட்டும் தனியாக பிரிஞ்சு நமக்கு வந்துடும். ஸோ ஈஸியானது கூட. சில டைம்லலாம் நம்ம வீட்டில் நிறைய பேர் உடம்பு சரியாமல் இருக்கும், ஒரு 2-3 பேருக்கு, அவங்களுக்குலாம் வந்துட்டு ஜூஸ் வந்துட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம உட்காந்து புழிஞ்சிக்கிட்டே இருப்போம் அந்த சாத்துக்குடி ஜூஸை, கையெல்லாம் ரொம்ப வலிக்கும். அது மாதிரி நேரத்துலலாம் இது அவங்களுக்கு ஹெல்ப் வந்துட்டு ரொம்ப பண்ணும். ஸோ இது இருக்கிறதுலே எனக்கு இதான் பெஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதான், 5 மினிட்ஸில் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு நிறைய பழம் வந்துட்டு பிழியணுனாலும் கையில் பிழியும் போது நமக்கு நல்லா கை வலிக்கும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது ஃபார் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான், மிக்ஸி பற்றின ரிவ்யூஸ்லாம் பார்த்தாச்சு. இதை யூஸ் பண்ண ஃபஸ்ட் டே வாங்குறதுக்கும் அதுக்கப்புறம் ஒரு 10 days 20 days யூஸ் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸ்க்கு ஃபுட் ஃப்ரம் அடுப்பங்கரையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.